ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூவில் கொஞ்சோண்டு எல்லாத்தையும் எண்ணெய் சட்டியில் போடுங்க. அது வெடிச்சதுக்கப்புறம் நல்லா 3 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூட இப்போ நம்ம காய்கறிகள் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, கொஞ்சம் காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எது வேணாலுமே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த காயெல்லாம் போட்டு லேசாக ஒரு நிமிஷம் போல் வதக்குங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டியதான். இப்போ லேசாக வதங்கிடுச்சு. அந்த காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து வேக வைங்க. நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு அந்த காய்கறிகள்லாம் நல்லா அமுக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுற காய்கறி தான். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சா போதும். நல்லாவே வெந்துடும், ஒன்று சேர்ந்து வெந்துடும். இப்போது நம்ம இது கூட ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். அதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் மூடி, ஒரு மூடி தேங்காய். அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4-5 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம வெந்துட்டுருக்க குருமா இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைங்க. நல்லா தலபுலன்னு கொதிச்சாலே போதும். இதுக்கு ரொம்ப நேரம் மறுபடியும் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் நல்லா தலபுலன்னு கொதித்து அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும்ல, தேங்காய் பச்சை ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் வெந்தாலே போதும். இதுமாரி நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா தூவி கிளறி இறக்கிட வேண்டியதான். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கே கூட நல்லா போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது. செஞ்சிட்ருக்கும்போது நல்லா சரியான வாசனை. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்தி கூட ஒயிட் குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.